எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் ஆக்கிட்டு அது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் கத்திரிக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா கத்திரிக்காயோட கலர் மாறும். அந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக 10 சின்ன வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம கத்திரிக்காவை தாளித்த அதே பேனில் கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சோடனே அந்த எண்ணெய் கூட ஃபஸ்ட்டு தாளிசத்துக்கு தேவையான வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கடுகு 1 டேபிள் ஸ்பூன், போட்டு அதை நல்லா பொடிய விட்டுக்கலாம். கடுகு வெடிக்கணும். வெடித்து வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா தாளிசம் மணக்கிற வரைக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயம் கலர் மாறும். அண்டு மிளகாவும் நல்லா வத்தலும் கலர் மாறும். இந்த ஸ்டேஜில் இது கூட இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியே சேர்க்க வேணாம். தக்காளி வெங்காயத்தில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் மசாலாத்தூள், நான் மொத்தமாக செஞ்ச ஆல் இன் ஒன் மசாலாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட லிங்க் என்னோடய சேனலில் இருக்குது. இதோட வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள் இவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு கட்டியாக தான் வேணும், ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. நமக்கு ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு மசாலாவை காய விடலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. நல்லா மசாலா காஞ்சி வரணும். அடியில் பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நல்ல ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி கத்தரிக்காயில் நல்லா மசாலா ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவியாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். சாதத்தில் வச்சு டேஸ்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.